ஓம் முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான சரியான காலகட்டம் இது. நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் நடப்பதற்கான சரியான நேரம் இது. உன் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய சரியான தருணம் இது. அதிர்ஷ்ட காலம், அதிர்ஷ்ட நேரம் உன் வாழ்க்கையில் கைகூடி வந்து மேலும் மேலும் சிறப்பான விஷயங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக கொடுத்து உன்னை நான் மகிழ்விக்கப் போகின்றேன். இது நாள் வரை நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம், சந்தித்த துன்பங்களுக்கு எல்லாம், தோல்விகளுக்கு எல்லாம் மிக பெரிய பலனாக பல மடங்கு இன்பங்களை அள்ளி கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் நான் இன்றைய தினத்திலேயே சேர்ப்பேன். இன்று இரவுக்குள் பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்வில் நடக்கும். உன் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கான, மாற்றுவதற்கான பல நல்ல மாற்றங்களும் திருப்பங்களும் இன்றைய தினத்திலேயே நடந்து உன்னை ஆச்சரியப்படுத்தும். என் அன்பு குழந்தையே, உன் மனதில் சில நாட்களாக குழப்பங்கள் இருந்து வருகின்றது. அந்த குழப்பங்களுக்கு எல்லாம் விடை தெரியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். அத்தனை குழப்பத்திற்கும் விடையை இன்றைய தினத்தில் நான் உனக்கு கொடுத்து மகிழ்வேன். உன் வாழ்க்கை என்ன ஆகுமோ என்று எல்லாம் பெரிதளவில் நீ பயப்படாதே. உன் வாழ்க்கை நலமாகத்தான் இருக்கின்றது. நீ பயப்படும் அளவிற்கு எதுவும் நடந்து விடாது. கஷ்டங்கள் எல்லாம் வந்த வழியே தானாக மாயமாகிவிடும். நிம்மதியை தொலைத்த நாட்கள் பல இருந்தது. இனி நீ நிம்மதியோடு வாழப்போகின்ற நொடிதான் ஒவ்வொரு நொடியும். உன்னுடைய ஜாதகம் சரியில்லையே, கோள்கள் உனக்கு வசமாக இல்லையே என்று எல்லாம் புலம்பிக் கொண்டு இருக்காதே. அத்தனை கோள்களையும் நான் உன்வசமாக்கி விடுவேன். காலத்தால் செய்ய முடியாததை இந்த கந்தன் நான் செய்து காட்டி விடுவேன். உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கின்ற அத்தனை துன்பங்களும் முடிந்தது, பாடுகளும் முடிந்தது. பல நேரங்களில் பல வாய்ப்புகளை நழுவ விட்டதால் முன்னேற்றம் தடையாக இருந்தது. நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்தி நேருக்கு நேராக பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொண்டு வென்று காண்பிக்கப் போகின்றாய். எல்லா பிரச்சனையும் இனி உனக்கு சிறிதாக தெரியும். சிறிதாக இருந்த பிரச்சனையை எல்லாம் இது நாள் வரை மலையாக பார்த்து மலைத்து போய் நின்றாய். பெரிய பெரிய பிரச்சனைகளை எல்லாம் கூட இனி தூசியென தட்டிவிட்டு சென்று விடுவாய். என் அன்பு குழந்தையே, ஓடி ஓடி உழைக்கின்றாய். உன்னுடைய உழைப்புக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும். உன்னுடைய முயற்சிக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும். நீ இறைவனின் மீது வைத்திருக்கின்ற இத்தனை நம்பிக்கையும் ஒரு பொழுதும் வீண் போகாது. நீ யாருக்கும் எந்த ஒரு தீங்கினையும் மனமாற இது நாள் வரை நினைத்ததும் இல்லை, செய்ததும் கிடையாது. உன்னை பற்றி தீய எண்ணங்களை வளர்த்து கொண்டு இருப்பவர்கள் எல்லாம் அவர்கள் செய்யக்கூடிய சில விஷயங்களை மறந்து உன்னை குற்றம் குறை சாட்டிக்கொண்டு இருக்கின்றார்கள். பிறரை குறை சொல்வதற்கு முன்னால் நாம் எல்லா விஷயங்களிலும் சரியாக இருக்கின்றோமா என்று கேட்டால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கவனிக்காமல் பிறருடைய வாழ்க்கையில் கவனம் செலுத்தி தலையிட்டு அதை தீர்த்து வைக்கின்றேன் என்ற பெயரில் அங்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்திவிட்டு குளிர் காய்கின்றார்கள் சிலர். அப்படிப்பட்டவர்களுடைய நிலை என்னவாகும் என்று அவர்களே அறிய மாட்டார்கள். என் அன்பு குழந்தையே, நலமாக வாழ வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டு நீ செய்கின்ற ஒவ்வொரு முயற்சியையும் நான் வெற்றி பெற செய்வேன். உன்னுடைய நல்ல எண்ணங்கள் பிறருக்கு வேண்டுமானாலும் புரியாமல் இருக்கலாம், புரிய நேர காலம் ஆகலாம். ஆனால் இந்த முருகனுக்கு தெரிந்திருக்கின்றது அல்லவா, எந்த தாமதமும் இல்லாமல் உன் வாழ்க்கையை நான் நலப்படுத்தி கொடுப்பேன். உனக்கு தேவையான நல்ல விஷயங்களை நான் செய்து கொடுப்பேன். உன் நல்ல குணத்திற்கு, நல்ல எண்ணத்திற்கு எல்லா நன்மைகளும் ஒவ்வொன்றாக வந்து கொண்டே இருக்கும். கெட்ட குணங்களை கொண்டவர்களுடைய எண்ணங்களையெல்லாம் நினைத்து நீ பெரிதாக வருந்தாதே. அவர்களுடைய கர்மா அவர்களை அப்படி நடந்து கொள்ள வைக்கின்றது. கர்மாவின் பிடியிலிருந்து தப்பிக்கும் வரை அவர்கள் அப்படித்தான் நடந்தும் கொள்வார்கள். யாராலும் சுலபத்தில் துரித்துவிட முடியாது. பல பாடங்களை கற்றுக்கொண்ட பின் தானாக மாறியும் விடுவார்கள். செய்த தவறை புரிந்த பின் தானாக மாறிவிடுவார்கள். யாரையும் மாற்றும் முயற்சியில் நீ உன்னுடைய நேரத்தை வீணடித்து கொண்டு இருக்காதே. உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற நீ முயற்சி செய் போதும். அடுத்தவர்களுடைய குணநலன்களை மாற்றுவது என்பது சுலபம் அல்ல. காலம் அந்த பாடத்தை அவர்களுக்கு சரியாக கற்றுக் கொடுத்த பின் அந்த வேலையை சிறப்பாக செய்து முடிக்கும். அதுவரை பொறுத்துதான் ஆக வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கைக்கு இயல்பு நிலை திரும்ப வேண்டும். புயலடித்து ஓய்ந்தது போல இருக்கின்றது. தென்றல் காற்று என் வாழ்க்கையில் வீச வேண்டும் என்று நினைக்கின்றாய் அல்லவா? தென்றலென பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்வை வந்து சுகப்படுத்தும்.
எத்தனை நாள் இதை நினைத்து புலம்பி இருக்கின்றாய், சில விஷயங்களை நினைத்து கவலைப்பட்டிருக்கின்றாய். அந்த புலம்பல்களுக்கும் விஷயங்களுக்கும் முற்றுப்புள்ளியை கொடுத்து இன்ப நிலைக்கு அடுத்த கட்டத்திற்கு உன் வாழ்க்கைக்கு நீ செல்ல நான் அனுமதி அளித்திருக்கின்றேன். உன்னுடைய மிகப்பெரிய வேண்டுதலானாலும் சரி, மிகச்சிறிய வேண்டுதலானாலும் சரி, இன்னும் 48 மணி நேரத்திற்குள் அது நடந்தும் தீரும். எது நடக்க வேண்டும் என்று இத்தனை நாள் காத்து கொண்டு இருந்தாயோ, நீ கேட்ட விஷயத்தில் உறுதியாக எந்த ஒரு முடிவும் தெரியாததால் தத்தளித்து கொண்டு இருந்தாய். தேர்வு எழுதிவிட்டு காத்திருக்கும், முடிவுக்காக காத்திருக்கும் பிள்ளையைப் போல பரிதவித்து கொண்டு இருந்தாய். நல்லபடியாகவே, நீ மனம் குளிரும்படியாகவே உனக்கான தீர்வு கிடைக்கும். என் அன்பு குழந்தையே, கற்ற பாடங்கள் அதிகம். அதை சரியாக பயன்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். வாழ்க்கையில் நீ வெற்றிதான் பெறுவாய். உன்னுடைய நம்பிக்கை, உன்னுடைய உண்மையான அன்பு, நீ பிறருக்கு காட்டுகின்ற அக்கறை, உன்னுடைய கருணை குணம் ஆயுள் முழுக்க உன்னுடன் இருந்து உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும். எந்த ஒரு காரணத்திற்காகவும் பிறர் மீது வெறுப்பை உமிழ வேண்டாம். அனைவரும் ஒரு காலகட்டத்தில் தேவைப்படுவார்கள். அனைவருமே உனக்கு வேண்டியவர்கள்தான், உனக்கு நலனை நினைப்பவர்கள்தான். காலத்தின் கட்டாயத்தால் தற்சமயம் மாறி இருக்கின்றார்கள். அவர்களிடமும் மாற்றம் வரும். ஒவ்வொருவரிடத்திலும் மாற்றம் வரும். மாறிக்கொண்டே இருக்கும் மனிதனுடைய மனநிலை காலத்திற்கு ஏற்ப. சூழ்நிலை கைதிகளாக சிலர் வாழ்கின்றார்கள். அவர்களின் பிடியிலிருந்து வெளிவந்தும் விடுவார்கள். அதுவரை அனைத்தையும் சகித்து கொண்டும் பொறுத்து கொண்டும் உனக்கான நன்மை என முதலில் புரிந்து கொண்டும் வாழத் தொடங்கு. தேவையில்லாத விஷயங்களுக்காக நேரத்தை செலவிடுவதை முதலில் நிறுத்து. உன்னுடைய மனதிற்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய விஷயங்களில் கவனத்தை செலுத்து. எங்கு எதை பார்த்தால், எதை கேட்டால், எதை நினைத்தால் உனக்கு சந்தோஷமோ அதை பெருமளவு உன் வாழ்க்கையில் நீ தக்க வைத்துக்கொள். உன் மனதை போட்டு குழப்புகின்ற விஷயங்களையும், உன் மனதிற்கு வலியை கொடுக்கின்ற, வேதனையை கொடுக்கின்ற, நிம்மதி இழக்க செய்கின்ற விஷயங்களிலும் நீ கவனத்தை திருப்பாமல் இரு. அது உன் வாழ்விற்கு மிகப்பெரிய நன்மையாக இருக்கும். உன்னுடைய உடலுக்கும் மனதிற்கும் நன்மையை கொடுக்கும். நான் உன் வாழ்க்கையில் நிறைந்து இருக்கையில் உன் வாழ்க்கை படிப்படியாக முன்னேறி கொண்டுதான் இருக்கும். கீழ்நிலைக்கு எப்பொழுதும் அது செல்லப் போவது இல்லை. என்னுடைய குழந்தை, நீ உனக்கு நான் துணையாக பாதுகாப்பாக எந்நேரமும் இருக்கின்றேன். உன்னுடைய விஷயங்களை நீ தைரியமாக செய். உனக்கு வெற்றிதான் கிடைக்கும். நான் உன்னோடு துணை நிற்கின்றேன். உன் வாழ்வில் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். இந்த முருகனின் துணை இருக்கும் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை அதிகமாக இருக்க வேண்டும். நம்பிக்கையை என் மீது அதிகமாக வை. நல்லது உன் வாழ்வில் அதிகமாக நடக்கும். அதிகப்படியான மகிழ்ச்சியை இன்றைய தினத்தில் காணப்போகின்றாய். ஆச்சரியப்பட போகின்றாய். இந்த முருகனுக்கு மனம் உவந்து நன்றியை சொல்வாய். நல்லது நடக்கும்.